வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட அரசியலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஒரு பக்கம் நல்ல வேலை செய்யற நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை, இன்னொரு பக்கம் இல்ல ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குது. இதுல எது சரி? வாங்க கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். யோசிச்சு பாருங்க, இந்தியாலேயே ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இங்க ஏன் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான தேவை வருது? இதுதான் இங்க இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு. வருஷக்கணக்கா ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட காலம் முடிய போகுதா? சரி, இன்னைக்கு இருக்கிற இந்த நிலவரத்தை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு கட்சி ஆதிக்கம்னு சொல்றோமே, அது எப்படி உருவாச்சு? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, கடந்த ஒரு 20 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு சீசா மாதிரி. ஒரு பக்கம் தேமுக, இன்னொரு பக்கம் அதிமுக மாறி மாறி பவர்ல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சியும் ஒரு 10 வருஷம் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இதுதான் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த அரசியல் இருமுனை ஆதிக்கம், அதாவது டூ பார்ட்டி சிஸ்டம். ஓகே, இந்த ரெண்டு கட்சிகள்ல குறிப்பா அதிமுகவோட 10 வருஷ ஆட்சியை பற்றி இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதாவது 2011லேருந்து 2021 வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு பேசுவோம், என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாருங்க, அதிமுகவோட அந்த 10 வருஷ ஆட்சியில ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. 1,03,000 2,06,000 உயர்ந்திருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு அபாரமான பொருளாதார வளர்ச்சி. சம்பளம் ஏறினா மட்டும் போதுமா? பத்தாது இல்லையா? விலைவாசியும் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்போதான் கையில வர்ற காசுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதிமுக ஆட்சியில பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், பெரும்பாலும் 4-5% இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் பெருசா பாதிக்கப்படல, பாதுகாக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த வளர்ச்சியெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? மெயினா இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து தான். அந்த 10 வருஷத்துல தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது பெரிய மாநில பொருளாதாரமா மாறுச்சு. அது மட்டும் இல்ல, மேனுஃபேக்சரிங்ல ஒரு பவர் ஹவுஸா உருவெடுத்துச்சு. இந்தியாலேயே அதிகமான ஃபேக்டரிஸ் இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டா அது நம்ம தமிழ்நாடு தான். ஓகே, பொருளாதாரம் வளர்ந்துச்சு, இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சு, எல்லாம் சரி. ஆனா இதோட பலன் பாமர மக்களை போய் சேர்ந்துச்சா? அதுதானே முக்கியம். கண்டிப்பா சேர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட வறுமை விகிதம் வெறும் 5%க்கும் கீழே. நேஷனல் ஆவரேஜ் எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம். சொல்லப்போனா இது இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாட்ஸ். அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவோட பலம் வெறும் ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்றதுல மட்டும் இல்ல. அம்மா உணவகமாகட்டும், ஃப்ரீ லேப்டாப் ஆகட்டும், இந்த மாதிரி திட்டங்களை லட்சக்கணக்கான மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்த்ததுல தான் அவங்களோட பெரிய சக்சஸ் இருக்கு. இது வெறும் பொருளை கொடுக்கறது மட்டும் இல்ல, இதனால ஃபுட் செக்யூரிட்டி, வறுமை குறைப்புன்னு அளவிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடிஞ்சது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் விளக்கிடும். இன்னைக்கு திமுக அரசு எந்த பொருளாதார நிர்வாக அடித்தளத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதோ அந்த அடித்தளத்தையே போட்டது அதிமுக தான் அப்படிங்கிறது தான் இந்த பகுப்பாய்வோட மைய கருத்து. சரி, ஒரு பக்கம் இப்படி ஒரு வலுவான பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் இருக்கு, எல்லாம் நல்லாதானே போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு ஒரு புது கட்சி வரணும்? எதுக்கு மாற்றம் தேவைப்படுது? இப்போ நாம இந்த விவாதத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஒரு சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சா அதை ஏன் மாத்தணும் இல்லையா? ஒருவேளை எவ்வளவு நல்லா வேலை செய்யற சிஸ்டமா இருந்தாலும் காலப்போக்கில் அது ஒரு தேக்க நிலைய, அதாவது ஒரு ஸ்டாக்னேஷனை அடைஞ்சிடுமா? இதுதான் மாற்றத்துக்கான வாதத்தோட அடிப்படை. இந்த வாதத்தோட மையத்துல சீலிங் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு மாதிரி ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாநிலங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய போல்டான ரீஃபார்ம்ஸ் பண்றதை நிறுத்திடுவாங்க. அதுக்கு பதிலா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மட்டுமே பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்க வளர்ச்சிக்கு அவங்களே ஒரு கண்ணுக்கு தெரியாத சீலிங்க போட்டுக்கிட்ட மாதிரி. இத ஒரு பிசினஸ் மார்க்கெட் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஊர்ல 2 பெரிய கடை தான் இருக்குன்னு வச்சுப்போம். கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள போட்டி குறைஞ்சி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிடுவாங்க. ஆனா புதுசா தெம்பா 3வதா ஒரு கடை உள்ள வந்தா என்னாகும்? பழைய 2 கடைகளும் தங்களோட சர்வீஸையும் குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இல்லனா மார்க்கெட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். இதே லாஜிக் தான் அரசியலுக்கும் பொருந்தும்னு இந்த வாதம் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு புது போட்டி வரும்போது அரசியலோட ஃபோக்கஸே மாறும். வெறும் வெல்ஃபேர் திட்டங்கள், சலுகைகள்னு பேசிட்டு இருந்த நிலை மாறி அடுத்த கட்டமான வெல்த் கிரியேஷன், அதாவது செல்வத்தை எப்படி உருவாக்குறது, குளோபல் லெவல்ல எப்படி போட்டி போடுறதுங்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வரும்.
இது இப்போ இருக்கிற தமிழ்நாட்டோட படித்த நகர்ப்புற இளைஞர்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஆக இப்ப நம்ம கிட்ட 2 பக்கவாதங்களும் இருக்கு. ஒரு பக்கம் கண்டினியூட்டி, இன்னொரு பக்கம் இன்னோவேஷன். தமிழ்நாட்டோட எதிர்காலம் எதுல இருக்கு? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி இருக்கிற சாய்ஸ் இதுதான். ஒரு பக்கம் ஏற்கனவே நல்லா வேலை செய்துன்னு நிரூபிக்கப்பட்ட ஸ்திரத்தன்மையான ஒரு பாதையிலே தொடர்ந்து போறது. இன்னொரு பக்கம் அந்த சீலிங் எஃபெக்டை உடைச்சு அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை நோக்கி மாநிலத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு புது சக்தியை உள்ளே கொண்டு வருது. ஆனா இந்த மாற்றத்துக்கான வாதத்துல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. புதுசா வர்ற கட்சி வெறும் தலைவரோட கவர்ச்சியை மட்டும் நம்பி வர முடியாது. அவங்க கிட்ட தெளிவான பாலிசி இருக்கணும், அதை செயல்படுத்துற திறமை இருக்கணும். அப்படி இல்லனா தேவையில்லாம இருக்கிற நல்ல சிஸ்டத்தையும் கெடுத்து ஆட்சியோட தரத்தையே குறைச்சிடுற ரிஸ்க் இருக்கு. கடைசியா இந்த முழு பகுப்பாய்வும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு வெற்றிகரமான மாநிலத்தோட எதிர்காலம் ஏற்கனவே ப்ரூவ் ஆன ஒரு மாடலை இன்னும் பெர்ஃபெக்ட் ஆக்குறதுல இருக்கா, இல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு புது தைரியமான மாற்றத்தை ஏத்துக்கிறதுல இருக்கா? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.